Hi friends, welcome to the channel C Drive. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ டாபிக் என்னன்னா பஸ்ஸை நிறுத்தியும் ஏன் இன்ஜின் ஆஃப் பண்ண மாட்றாங்க. பஸ்ஸை நிப்பாட்டிட்டு டிரைவர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ அல்லது ஹோட்டல்ல எங்கேயாவது பஸ்ஸை நிறுத்தி இருக்கிறாரு, டீ சாப்பிட போயிட்டாரு, கண்டக்டர் டிக்கெட் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா பஸ்ஸோட இன்ஜின் மட்டும் ஆன்லயே இருக்கு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, டீசல் என்ன ஃப்ரீயா கிடைக்குதா, டிரைவருக்கு இந்த இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு போறது கூட என்ன ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன், இந்த ரீசன்னால தான் இன்ஜின் ஆன்ல இருக்குதா அப்படிங்கிறது இந்த வீடியோவோட முடிவில் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க கண்டிப்பா அதோட கிளாரிட்டி என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல ஒரு மித்து இருக்கு, அதை உடைக்கிறோம். சரிங்களா? அதாவது பல பேர் நினைக்கிறாங்க டிரைவருக்கு இன்ஜின் ஆஃப் பண்ண சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை. ஒரு பெரிய பஸ்ஸோட இன்ஜின்ங்கிறது நம்ம வீட்டில் ஸ்கூட்டர் மாதிரி கிடையாது. சரிங்களா? நீங்க ஹோண்டா ஆக்டிவாவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றதுக்கு ஒரு விஷயம். ஆனா 10 முதல் கிட்டத்தட்ட 10 to 15 டன் இருக்கும் பஸ்ஸோட வெயிட். அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்றது வேற லெவல் வேலை. ஸோ அதனால சில நேரங்களில் இன்ஜின் தொடர்ந்து ஓடுவது அவசியம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஏர் பிரஷர் தான் ஹீரோ. சரிங்களா? பஸ்ல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏர் பிரேக். நம்ம கார்ல ஹைட்ராலிக் பிரேக் இருக்கும், ஆனா பெரும்பாலான பெரிய பஸ்ல ஏர் பிரேக் தான் இருக்கும். இன்ஜின் ஓடும்போது கம்ப்ரஸரோட வேலை, கம்ப்ரஸர் என்ன பண்ணணும்னா வேலை செஞ்சு ஏர் பிரஷர் உருவாக்கும். அந்த பிரஷர் தான் பிரேக்குக்கு உயிர். சரிங்களா? இன்ஜின் நீண்ட நேரம் ஆஃப் இருந்தால் ஏர் பிரஷர் குறையலாம். அதனால சில நேரத்தில் இன்ஜின் ஆன்லேயே வச்சுட்டு போறாங்க. சரிங்களா? இதை ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க மொபைலை சார்ஜ் பண்ணாம ஒரு நாள் முழுக்க பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அது கண்டிப்பா மொபைல் சார்ஜ் பண்ணாதான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பஸ்ஸும் ஏர் பிரஷர் இல்லாம சரியாக இயங்காது. இது ரெண்டாவது பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஏசி பஸ்ஸுக்கும் இது பெரிய காரணம் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். நம்ம இப்போ கோடை காலத்துல பொதுவா இந்த வெப்ப நேரத்துல வெளியில உள்ள டெம்பரேச்சர் மினிமம் 38 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருக்கும்னு வைங்களேன். பஸ்ல பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, டிரைவர் அது பாட்டுக்கு அவர் டீ சாப்பிடறதுக்கு பஸ்ஸை ஆஃப் பண்ணி போட்டு போயிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்? ஏசி கம்ப்ரஸர் இன்ஜினோட தொடர்புடையது. இன்ஜின் ஆஃப் ஆனா உடனே ஏசியும் ஆஃப் ஆயிடும். 10 நிமிஷம் நிறுத்தினாலே பஸ் உள்ள ஓவன் மாதிரி இருக்கும். சோ அதனால பயணிகள் வசதிக்காக இன்ஜின் தொடர்ந்து ஓட வைக்கப்படுகிறது. இல்லன்னா என்ன ஆகும்? பஸ்ஸுக்குள்ள ஸ்டீம் பாத் எடுத்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இன்ஜின் ரீஸ்டார்ட் செய்வதும் செலவு தாங்க. பல பேர் நினைப்பாங்க இன்ஜின் ஓடுனா ஃபியூல் வீணாகும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு பெரிய டீசல் இன்ஜினை அடிக்கடி ஆஃப் பண்றது ஆன் பண்றதும் செலவு தான். ஸ்டார்டர் மோட்டார், பேட்டரி, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாமே அதிகமா வேலை செய்யணும். இப்ப இன்ஜின் ஆன்ல இருக்கு அப்படின்னா ஸ்டார்டர் மோட்டார், பேட்டரி, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இது எல்லாமே ஜாஸ்தி ஒர்க் பண்ணணும். குறிப்பாக பழைய பஸ்ல இது இன்னும் முக்கியம். அதனால மினிமம் 5 to 10 மினிட்ஸ் 5 இருந்து 10 நிமிட இடைவெளிக்கு இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் வைப்பது சில நேரங்களில் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது டர்போ இன்ஜின்களின் சீக்ரெட் என்னங்கறத பார்க்கலாம். இப்போ உள்ள பல பஸ்ல டர்போ சார்ஜர் பயன்படுத்துறாங்க. பஸ் ரொம்ப நேரம் ரன்னிங் கண்டிஷனுக்கு அப்புறமா அந்த டர்போ ரொம்ப சூடா இருக்கும். உடனே இன்ஜின் ஆஃப் பண்ணா டர்போ கூலிங் சரியா நடக்காது. அதனால சில நிமிடங்கள் ஐடியலாக ஓட வைத்த பிறகு அதை ஆஃப் பண்ணுவாங்க. இதனால் இன்ஜினோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். சுருக்கமா சொன்னா பஸ் இன்ஜினுக்கும் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூல் டவுன் டைம் தேவை. சரிங்களா? அப்புறம் எல்லா நேரத்திலையும் இன்ஜின் ஆன்ல வச்சிருப்பது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதிக நேரம் தேவையில்லாம இன்ஜினை நம்ம ஆன்ல வச்சிருக்கிறதுனால ஃபியூல் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதனால வேர்ல்டு லெவல்ல டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எல்லாமே அதுக்கு உண்டான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ உள்ள நியூ எலக்ட்ரிக் அப்புறம் ஹைபிரிட் பஸ்ல எல்லாம் இந்த ஒரு பிரச்சனை
ரொம்ப கம்மியாக இருக்கு. சரிங்களா. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பஸ் ஐடில் கண்டிஷனில் ஒரு மணி நேரம் இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 2லிருந்து 4 லிட்டர் வரைக்கும் டீசல் வந்து பயன்படுத்தும். அதனால டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸுக்கு ஃபியூயல் சேமிப்பு ரொம்ப முக்கியம். அதனால எப்போ ஆன்ல வைக்கணும், எப்போ ஆஃப்ல வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு சில நடைமுறைகள் வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா நண்பர்களே, பஸ் இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஏர் பிரேக் ப்ரெஷர், ஏசி வசதி, அப்புறம் இன்ஜின் அண்ட் டர்போ பாதுகாப்பு, அப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்டா ரீஸ்டார்ட்டை தவிர்க்கிறதுக்கு, அப்புறம் ஆபரேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். சரிங்களா. இந்த ஒரு 5 விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. அதனால அடுத்த முறை பஸ் ஸ்டாண்ட்ல இன்ஜின் ஓடிட்டு இருந்தா, பஸ் வந்து ஐடியலா இந்த மாதிரி இன்ஜின் ரன்ல இருந்துச்சுன்னா டீசலை வீணாக்குறாங்க என்று நினைக்காமல் இதுக்கு பின்னாடி இந்த ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட் இருக்கு அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி பஸ் மற்றும் வாகனங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டும் என்றால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.